வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி another வீடியோ. டுடே ஐம் கோனா ஷோ யூ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ராடாக நட்டு வச்சுருக்காங்கல்ல. திஸ் இஸ் கால்ட் த எலக்ட்ராட். எலக்ட்ராட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐ ஹோப் யூ வில் நோ த மீனிங் ஆஃப் எலக்ட்ராட். பட் நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. என்னடா பிசாஸ் மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பச்சே இவிட வந்து மனுஷன் நிறையா இருக்காங்கோ, பிரியாணி போட்டாங்கோ, ஃப்ரைட் ரைஸ் போட்டாங்கோன்னு சொன்னாங்க, மாமா போட்டாங்கோ, போட்டாங்க. சூரியன் கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த அழகை நான் வந்து ஒரு முக்கியமான இடத்துல போய் ரசிக்கணும். மூச்சு பிடிச்சிட்டு ஓடி அந்த இடத்துக்கு போனால் தான் அங்காளம். He looked like me. I am a culprit like me. I'm not a culprit. I'm a future superstar of Tamil cinema. No, Hollywood cinema. லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ChatGPT கொடுத்தேன், என் ஃபோட்டோவை கொடுத்து நான் வந்து ஸ்லிம்மாக நல்லா சில்கியான ஹேரோட ஒழுங்காக ஒயிட் ஸ்கின்னோட இருந்தால் எப்படி இருக்கும், சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு ஸ்லிம்மாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு ஃபோட்டோ அனுப்புனிச்சு பாருங்கள். நான் மெர்சலாயிட்டேன், அப்படின்னு சொல்கிற மாதிரி மஜாவாக இருந்துச்சுன்னு வாட்ஸ்னா இது நானாடா அப்படி இதுதான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து அந்த ஒரு பொசிஷனை வந்து அடித்தே ஆகணும். எப்படியாவது வந்து அந்த ஒரு கலருக்கும், அந்த ChatGPT கொடுத்த கலருக்கும், அந்த ChatGPT கொடுத்த அந்த ஒரு ஃபீச்சர், அந்த ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் நண்பர்களே. இப்போ நான் பார்க்க ஒரு காட்டு பையன் மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில், ஐ ஹோப் இன்னும் ஒரு 2-3 monthஸில் டெஃபினெட்லி நான் வந்து என்னோடய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையும் அதில் கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர்ஸை வந்து அட்டைன் பண்ணி தீருவேன். ஸோ அப்போ வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கார்ஜியஸான மேனாக மாறிடுவேன். அதுக்குள்ளே எனக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிடணும், இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீ மேனா, ஒன்லி ஃப்ரீ மேனா அதை நான் வந்து டச் பண்ணணும். அது வரைக்கும் வந்து சும்மா லூஸ் மாதிரி ஏன்னா ரொட்டை படிச்சுக்கிட்டே இருக்கேன். வண்டி ஓட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நினச்சேன். ஐயோ வண்டி ஓட்டெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படிங்க நினச்சேன். ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நமக்குள்ளே ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதர்வைஸ் யூ வில் ஹேண்டில் யுவர் ஃபியர், யூ கேன் வின் த வேர்ல்ட்.